அப்போ ஒரு படம் நடந்துன்றது உதார் கா சிந்தூர்னு ஹிந்தியில். அதில் ஆஷா பாரேங்கிற அம்மா வந்து பிளைண்டு. ஸோ அதில் சீக்வன்ஸ் வந்து பிளைண்டில் அவங்க படிக்கட்டு மாடியிலேருந்து உருண்டு போய் கீழே விழணும். அந்த ஷாட் வந்து எப்படி பண்ணுறது? ஆஷா பாரிக்கு பயம், நான் எப்படி உருண்டு உருண்டு கீழே விடுறது, நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். அப்போ பிரேக் டைம். அப்போது அந்த அம்மா வந்து ஹீரோயின் அங்கே இருக்கிற ஆக்டர் அவரோட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கழுத்தை உருண்டு விழ சொல்ல, சும்மா நம்மளெல்லாம் வந்து முடியுமா, அதில் பாசிபிளா அப்படின்னு அவருக்கு பேசியிருக்காரு. இதை அவர் கேட்டுட்டார். ஸோ லஞ்ச் முடிஞ்ச உடனே ஷார்ட் ரெடி சொன்னோன்னே ஆஷா பாருக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி பண்ணலான்னு. அப்போ இவர் வந்தார். இவர் வந்து ஆஷாமா நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜ் ஆஃப் 60 அவருடைய ஏஜுக்கு உருண்டு கீழே விழக்கூடாது. ஆனால் அவர் வந்து அழகா மேலேந்து ஒரு பிளைண்ட் பர்சன் எப்படி விழணுமோ அப்படி விழுந்து காட்டினார். எல்லாரும் கிளாப்ஸ், ஷாக் ஆஷா பாருக்கு. அடுத்த ஷாட் அந்த அம்மா அந்த புரிஞ்சுட்டாங்க இவர் நேக் என்னன்னு, அப்படியே அவங்களே சிங்கிள் ஷாட்டில் பண்ணாங்க. முடிஞ்சு எல்லா அடுத்த ஷாட்டு போகும்போது இவர் முள்ள அப்படியே பின்பக்கம் போய் அந்த ஆர்டிஸ்ட் ஒருத்தர் யார் காமெண்ட் அடித்தாங்களோ அவர்கிட்ட, என்னையா இந்த கழுத்துக்கு விழு தெரிஞ்சுதா கெட்டாராம், மூஞ்சியெல்லாம் மாறிடுது. தட் இஸ் அவர் சொல்ல அது வந்து பண்ணி காட்டி அவர் ஜெயிச்சிடுவார். அது நான் அந்த ஸ்டோரி சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா நினச்சி பாருங்க 60 இயர் அந்த அந்த காலத்துலலாம் எல்லா படத்துலையும் ஒரு பெரிய ஸ்டேர் கேஸ் இருக்கும் ஒரு வீட்டில். அந்த இதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது உருண்டு விழுணுங்கிறது நாட் அ ஜோக் ஃபார் எனிபடி. அட் தட் ஏஜ் இட் வாஸ் எக்ஸ்ட்ராடனரி.